ஸ்டார் ரஜினியின் கூலி திரைப்படம் ஏற்கனவே டிக்கெட் புக்கிங்கில் வசூல் சாதனை செய்து வருகிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள திரையரங்குகளில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று காலை 6 மணிக்கு முதல் காட்சி தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் காலை 9 மணி முதல் காட்சி திரையிடப்பட உள்ளது. மேலும் இந்த படத்திற்கு சென்சார் போர்டு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. எனவே 18 வயதிற்கு மேற்பட்டோர் மட்டுமே படத்தை பார்க்க முடியும். வெளிநாடுகளிலும் கூலியின் மீதான ஆர்வம் தீவிரமாக உள்ளது. இங்கிலாந்தில் தணிக்கை துறையால் எந்த ஒரு காட்சி வெட்டும் இன்றி கூலி அனுமதிக்கப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகும் படங்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறிவிடும். ஜெயிலர் படம் புதிய வசூல் சாதனைகளை படைத்தது. இந்த படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடித்துள்ள நிலையில் மீண்டும் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் மற்றும் அனிருத்துக்கு இந்த முறை இன்னொரு காஸ்ட்லியான கார்கள் பரிசாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி கலாநிதி மாறன் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர் படத்தை பார்த்த ஒரு சிலர். அஜித்தும் ரஜினியும் நல்ல நட்பில் இருந்து வருகிறார்கள். ரஜினிகாந்த் எப்பொழுதுமே அஜித்தின் வளர்ச்சியை பார்த்து வாழ்த்துக்களை கூறிவிடுவார். அஜித் துபாயில் கார் பந்தயம் வெற்றி பெற்றதற்கும் பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். சமீபத்தில் கூலி இசை விழாவில் அஜித்தின் வசனத்தை பேசி அரங்கத்தை அதிர வைத்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த விழாவில் பேசிய ரஜினி, அஜித் நடித்த மங்காத்தா படத்தில் வெங்கட் பிரபு ஒரு வசனம் எழுதியிருப்பார், நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறதுன்னு. அப்படிதான் நாகார்ஜுனா கூலி படத்தில் நடித்திருக்கிறார் என்றார் ரஜினி. அவர் கூலி ஸ்டேஜில் அஜித் என சொன்ன உடனே மிகப்பெரிய ஆரவாரம் கிடைத்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ தான் தற்பொழுது இணையத்தில் பரவலாக பரவி வருகிறது. அஜித் ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் பேசியதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த படத்தை அஜித்தும் பார்த்து படக்குழுவை பாராட்டி இருக்கிறாரா. அனிருத் தான் அஜித்தின் AK-64 படத்திற்கு இசையமைக்க உள்ளார். சமீபத்தில் அஜித், ஆதிக் மற்றும் அனிருத் சந்திப்பு நடந்தது. இதன் புகைப்படமும் வெளியாகி இருந்தது. அனிருத்தின் ஸ்டுடியோவில் தான் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அப்போது அஜித்திற்கு கூலி படத்தின் சில காட்சிகளையும் காண்பித்துள்ளார் அனிருத். அதனை பார்த்து ரஜினி சாரின் ஆக்ஷன் வேற லெவலில் உள்ளது, இப்படி சம்பவம் செய்வார் என எதிர்பார்க்கவில்லை என பாராட்டி பேசி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதனால் கூலி படக்குழு மிகுந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறார்களாம்.